ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, 1947லேருந்து 2024 முடிய யார் யார் வந்து தமிழக முதலமைச்சராக வந்து இருந்திருக்காங்கங்கிறத வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1947லேருந்து 1949 முடிய யார் ஆட்சி செஞ்சுருக்கா அப்படின்னு வந்து ஓபி ராமசாமி ரெட்டியார் இவர்கள் தான் வந்து 2 வருடம் வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் யார் வந்திருக்கா அப்படின்னா வந்து பிஎஸ் குமாரசாமி ராஜா. இவர் வந்து எந்த ஆண்டுலேருந்து ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படின்னா வந்து 1949லேருந்து 1952 முடிய வந்து இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து 1952லேருந்து 1954 முடிய சி ராஜகோபாலாச்சாரி வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து 1954 டு 1963 முடிய காமராஜர் வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து 1963லேருந்து 67 முடிய யார் இருந்திருக்காரு அப்படின்னா வந்து பகவத் சாலம் அவர் தான் வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருக்கிறாரு. அடுத்து வந்து 1967லேருந்து 1969 முடிய யார் இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து சிஎன் அண்ணாதுரை தான் வந்து முதலமைச்சராக வந்து பதவியேற்றிருக்கிறாரு. 1969 தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கருணாநிதி வந்து முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்கிறாரு. அது எந்த ஆண்டு முடிய வந்து 1976 முடிய வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருக்கிறாரு. இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கங்க. ஆண்டு வந்து முக்கியமான ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஃபுல்லாகவே தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1976லேருந்து 1987 முடிய யார் இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர் வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து 1987லேருந்து 88 முடிய யாருன்னா விஆர் நெடுஞ்செழியன் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தான் வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருக்காரு. டிசம்பர்லேருந்து ஜனவரி முடிய வந்து இருந்திருக்கிறாரு. அடுத்து வந்து 1900 அதே ஆண்டில் வந்து மீதி ஆண்டெலாம் வந்து ஜானகி ராமச்சந்திரன் தான், அதாவது எம்ஜிஆரோட ஒய்ஃப் தான் வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து கொஞ்சம் காலமாக தான் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து கருணாநிதி தான் வந்து அடுத்த ஆண்டு வந்து வந்திருக்காரு. அது எப்போ அப்படின்னா வந்து 1989லேருந்து 91 முடிய வந்து கருணாநிதி வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. 1991லேருந்து 1996 முடிய வந்து செல்வி ஜெயலலிதா வந்து தான் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. 5 வருஷமாக வந்து இருந்திருக்காங்க. அடுத்த 5 இயர்ஸ் யார் அப்படின்னா வந்து கருணாநிதி வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. 96லேருந்து 2001 முடிய. அடுத்து வந்து 2001 பாதி காலத்தில் வந்து ஜெயலலிதா தான் வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இடைப்பட்ட காலத்தில் வந்து அவங்க கொஞ்சம் இந்த ஜெயிலுக்கெலாம் வந்து போனனால வந்து 2001லேருந்து 2002 முடிய வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து இருந்திருக்காரு. இதுக்கடுத்து திரும்பவும் வந்து 2002 டு 2006 முடிய ஜெயலலிதா வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 2006 டு 2011 முடிய வந்து கருணாநிதி தான் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. அடுத்து 2011லேருந்து 2014 முடிய வந்து ஜெயலலிதா வந்து இருந்திருக்காங்க. அடுத்து வந்து 2014லேருந்து 2015 முடிய ஓ பன்னீர்செல்வம் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. அடுத்து வந்து 2015லேருந்து 2016 முடிய ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருக்காங்க. அடுத்து வந்து 2016 டு 2017 வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து இருந்திருக்காரு. அடுத்து வந்து 2017 டு 2021 வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட்டு 2021லேருந்து தான் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இது வாங்கன்னு தெரியல, அதனால் ஃபுல்லாகவே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து எல்லா எக்ஸாம்லையும் வந்து கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.